ஒரு பளபளப்பான காலையில் மூத்த சந்நியாசி தோஷிரோ தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய அமைதியான உணர்வு யுவதனான கோஜியை அங்கு வந்து மதிப்புடன் நெருங்க வைத்தது. ஆசிரியரே, ஏன் சிலரை சந்திக்கும்போது உடனடியாக ஒரு நெருக்கத்தை உணர்கிறேன், ஆனால் சிலர் என் மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார்கள். தோஷிரோ மெதுவாக கண்களை திறந்து கூறினார். அன்பான கோஜி, வாழ்க்கையில் எந்த சந்திப்பும் நியாயச் சம்பவம் அல்ல. ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கை கதையில் தனித்துவமான முக்கியமான பாத்திரத்தை ஆடுகிறார்கள். சிலர் குறுகிய காலத்துக்குள் இருப்பார்கள், மற்றவர்கள் நீண்ட காலமாக தங்கி உன் வாழ்க்கையின் பருவங்களில் வழிகாட்டுவார்கள். அவர் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளை நோக்கி காட்டி, இந்த பறவைகளைப் போல நாம் வாழ்க்கையில் தாறுமாறாக அலைந்து திரிவதில்லை. மறைமுகமான சக்திகள் நம்மை வழிநடத்துகின்றன. நம்மை சந்திக்கச் செய்யும் காரணங்கள் ஆழமாக இருக்கும். உன் வாழ்க்கையை ஒரு தோட்டமாக கருதுங்கள், தோஷிரோ கூறினார். நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஒரு விதையாகும். விதி உன் தோட்டத்தில் தைரியமாக விதைக்கிறது. சிலர் அழகான மலராக மலர்வார்கள், கிளர்ந்து பிரகாசமாகி பின்னர் மறைந்து விடுவார்கள். மற்றவர்கள் வலிமையான மரங்களாக மாறி இருண்ட நாட்களில் நிழல் மற்றும் பாதுகாப்பை வழங்குவார்கள். கோஜி தனது வாழ்க்கையில் சந்தித்தவர்களை நினைவு கூறினார். அவர்களை தோட்டத்தில் உள்ள வித்தைகளுடன் ஒப்பிட்டு ஒவ்வொருவரும் தனித்துவமாக பங்களித்ததை கண்டார். தோஷிரோ மேலும் கூறினார், எங்களை காயப்படுத்தும் மக்கள் எங்கள் பாதையில் உள்ள கற்களைப் போல் இருக்கிறார்கள். அவர்கள் தடுக்கவும் வலி தரவும் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்மை உறுதியானவர்களாக மாற்றுகிறார்கள். நம் உள்ளுணர்வுகளை வளர்க்க உதவுகிறார்கள். அடுத்ததாக ஒரு வலிமையான மரத்தை நோக்கி தோஷிரோ காட்டினார். சிலர் காற்றில் மரத்தின் வேர்களைப் போல நம்மை பாதுகாத்து நின்று தடுமாறாமல் வைத்து விடுகிறார்கள். கோஜி தனது வாழ்க்கையின் கடினமான தருணங்களில் உயர்கின்ற நட்புகளை நினைவுபடுத்தினார். தனக்கு நம்பிக்கை அளித்த உறுதியான தோழர்களை தேடினார். தோஷிரோ தனது வார்த்தைகளுக்கு நிறைவாக கூறினார். சிலர் நம்முடன் என்றும் நிலைத்து நிற்பவர்கள். அவர்கள் இரவில் மின்னும் நட்சத்திரங்களைப் போல. நிலைத்துவம், பிரகாசம், வழிகாட்டுதல், இவர்கள் நம் உண்மையான நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது உயிர் தோழர்கள். வாழ்க்கையின் சுமைகள் மற்றும் மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்பவர்களாக உள்ளனர். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் சர்வசாதாரணமாக உன் வாழ்க்கையில் வருவதில்லை. வாழ்க்கையை ஒரு பெரிய இசைக்கூட்டமாக கற்பனை செய். ஒவ்வொருவரும் தனித்துவமான வாசகமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒலிக்கும் இசை உன் பயணத்தை சிறியதாகவோ பெரியதாகவோ பாதிக்கிறது. தோஷிரோ அருகிலிருந்த நதியை நோக்க காட்டினார். இந்த நதியின் ஒவ்வொரு துளியும் அதன் வலிமையை அதிகரிக்க உதவுகிறது. அதைப்போல நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கை நதிக்குச் சேர்க்கிறார்கள். சிலர் சிறு ஓடைகளாக வந்து புதிய புரிதல்கள் மற்றும் ஆற்றலை தருகிறார்கள். மற்றவர்கள் அடிநிலையோடுகளாக உன் வலிமையையும் நிலைத்தன்மையையும் சோதிக்கிறார்கள். கோஜி வெகுவாக ஈர்க்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருந்தார். தோஷிரோ 3 முக்கியமான வகையான மக்களை பற்றி விளக்கினார். தூண்டுனர்கள், இவர்கள் நம்மை எங்கள் வரம்புகளை தாண்ட ஊக்குவிப்பவர்கள். அவர்கள் எங்கள் சோம்பல்தனத்தை சவாலுக்கு உட்படுத்துகிறார்கள் மற்றும் புதிய அடிப்படைகளுக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். பராமரிப்பாளர்கள், இவர்கள் நம் ஆன்மாவை செழிக்கச் செய்கிறவர்கள். அவர்கள் நம் வாழ்க்கை தோட்டத்துக்கு சூரியனாக இருக்கிறார்கள். பிரதிபலிப்பாளர்கள், இவர்கள் நம் சுய வளர்ச்சிக்கு உதவும் உண்மைகளை எதிரொலிக்கின்றனர். தோஷிரோ இறுதியாக கூறினார், வாழ்க்கை ஒரு மெல்லிய இசை தொகுப்பாகும். ஒவ்வொரு குறிப்பையும் கவனமாக கேளுங்கள். உங்கள் இசையை அர்ப்பணிப்புடன் அழகான முறையில் இசைக்குங்கள். கோஜி ஆழ்ந்த நன்றியுடன் வணங்கினார். அவருடைய மனம் நன்றி மற்றும் ஞானத்தால் நிரம்பியது.